ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. சொல்லுவான் முஸ்லிம் தெரியுமான்னு கேளுங்க, தெரியும்னு சொல்லுவான். சுபான முழு தெரியுமான்னு கேளுங்க, என்னன்னு கேட்பான். அப்ப இந்த தமிழ்நாட்டை தவிர உலகத்தில் எவனுக்கும் தெரியாது இது. ஏன்னா இஸ்லாம் என்ன தமிழ்நாட்டுக்கு வந்த மார்க்கமா? இஸ்லாத்துல உள்ளதா இருந்தா உலகம் பூரா இருக்கணுமா இல்லையா? சவுதி அரேபியாவுக்கு உங்களுக்கு விசா வந்துருச்சு, நீங்க போக போறீங்க, உங்க வீட்டுல மௌலிது கிதாப் இருக்குது, அதையும் கொண்டுட்டு போறீங்கன்னு வைங்க, உள்ள விடுவானா? சவுதி அரேபியா விடுவானான்னு கேக்குற, என்ன செய்வா? தூக்கி கடாசிடுவான். மௌலிது கிதாபோட சேர்த்து எங்கிட்டு போயிடுறியா, அதை எங்கிட்டு வீசிட்டு இங்கிட்டு நீ மட்டும் வர்றியான்னு கேட்பான். ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே இந்த கிதாப் அங்கிட்டு வீசிட்டு இங்கிட்டு வர்றியா அல்லது என்ன சரியா, அதோட சேர்ந்து இந்தியாவுக்கு போயிடுறியா கேட்பானா இல்லையா? மௌலிது கிதாப்னு இந்த புஸ்தகத்தை பார்த்தாலே இருக்கு, என்னடா பாவிகளை இப்படி அநியாயம் பண்ணி இருக்கிறீங்க. தாய்மொழி அரபி, அவனுக்கு அரபி தாய்மொழியா இருக்கிறதுனால அர்த்தம் தெரியும். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை திட்டுறாங்க, புகழ்னு சொல்லி கேவலப்படுத்திருக்கிறாங்க, இழிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு தடவை கேவலப்படுத்திருக்கிறான், ஒரு தடவை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வைக்கிறான். என்னடா இப்படி எழுதி வச்சிருக்கீங்களா, அரபு தெரியாத மக்களை ஏமாத்தலாம், எங்களை ஏமாத்த முடியுமாடான்னு கொளுத்தி விட்டுறான். மௌலிது கிதாபை கொண்டு போனான். அப்ப நீ ஓதுற இந்த மௌலிது அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் 5 வேளை தொழுகை நம்ம இருக்குது. திருவல்லிக்கேணிலே அந்த 5 வேளை தொழுகை தான், திருச்சிராப்பள்ளியிலே 5 வேளை தொழுகை தான், அமெரிக்காவிலே 5 வேளை தொழுகை தான், ரஷ்யாவிலே 5 வேளை தொழுகை தான், சவுதி அரேபியாவில் 5 வேளை தொழுகை தான். உலகத்தில் எந்த நாட்டில் 5 வேளை தானே தொழுகை. அது சுபுகு தான், அது லொஹர் தான், அது அசர் தான், அது மகரிப் தான், அது இஷா தான். உலகம் பூரா இஸ்லாம்னா உலகம் பூரா ஒரே மாதிரி இருக்கும். டூப்ளிகேட்னா ஊருக்கு ஊர் வித்தியாசமா இருக்கும். நம்மளா கையில மடியில கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஒண்ணு கண்டுபிடிப்போம், மண்ணடியில் ஒண்ணு கண்டுபிடிப்போம், ஆளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். எங்க யூனிஃபார்ம் இல்லையோ அதெல்லாம் உண்டாக்கப்பட்டது விளங்க, அதெல்லாம் பொய்ன்னு விளங்க. எது ஒரிஜினலோ குர்ஆன் உலகம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. புகாரி உலகம் பூரா ஒரே மாதிரியா இருக்கும். அப்ப இந்த மௌலிது என்பது இவன் உண்டாக்கிக்கிட்டான். பாஷை தெரியாத மக்கள் நம்ம எப்படி இருக்கிறோம்? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில அரபு மொழி இருக்குல்ல, அரபு மொழியில பேப்பர் கிடந்தா, பேப்பரு கதை புஸ்தகம் இருக்கிற ஒரு பேப்பர் கிடைக்கணும் வைங்களேன், எங்க தாய்மார்கள் எங்க குடும்பத்தில் சொல்லி தருவாங்க, குர்ஆன் எடுத்துமாங்க. அரபு மொழி சொல்ல தெரியாது. அதான் அரபுல எது இருந்தாலும் குர்ஆன் நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அரபில ஒரு சினிமா பாட்டு இருக்குன்னு வைங்களேன், அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு என்ன செய்வோம், சினிமா பாட்டு எழுதிருப்பான். அதுல செக்ஸான விஷயங்கள்லாம் இருக்கு, அசிங்கமானலாம் எழுதிருப்பான். தமிழ்ல எழுதுமா அரபில எழுதுவான்ல, அதை எடுத்துக்கிட்டு குர்ஆன் எடுத்து புத்தம் போடுவோம். இந்த மாதிரியான அளவுல நம்ம இருந்த காலத்துல இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போனாங்களாம் நம்ம ஆளுக்கு, 2 அரபி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அரபிலான சண்டை போடுவான் இவன், ஆமீன் துவா வர நினைச்சுக்கிட்டு 2 அரபி சண்டை போட்ட உடனே ஏதோ துவா போறாங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆமீன் ஆமீன். இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு உண்டாக்குனதான் மௌலிது. நீ மௌலிது மார்க்கத்தில் உள்ள வணக்கம்ங்கிறீல, இந்த உலமாக்களுக்கு ஒரு சவால். பெரிய பெரிய விஷயம்லாம் வேணாம், விவாதம்லாம் வேணாம். ஒரு வருஷத்துக்கு முடிவு பண்ணிக்க, மௌலிது இபாதத் தானே, இபாதத்து கூடி வாங்க கூடாது தானே, வீட்டுக்கு சும்மா ஓதிடுவாங்க. அஜரத்தை கூட்டிட்டு போங்க, அஜரத்து மௌலிது ஓதுவாங்க. வேணும்னு செய்யணும்னு நினைக்கிறேன், வேணும்னு 10 பேரு அஜரத்தை கூட்டு போங்க மௌலிதுக்கு, நல்லா ஓத சொல்லிவிட்டு, நல்லா ஓதுனீங்க அல்லாஹ் பரக்கத்தான கூலி தருவான், போயிட்டு வாங்க. அடுத்த ஜுமால என்ன பண்ணுவாரு, மௌலிது ஹராம்ன்றுவாரு. வேலை எந்த வகையா இது? அவருக்கு ஏதாவது கிடைக்கிறதுனால ஓத சொல்றாருங்க, காசுக்கு தானே ஓது, தொழிலா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த மௌலிதுங்கிறது ஒரு வியாபாரமா நடக்குதா, இபாதத்தா நடக்குதா? வியாபாரம்னா என்னங்க? குடுக்குற பார்பர் ஷாப் இருக்குது, சலூனுக்கு போறீங்க, 2 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 10 ரூபாய்க்கு ஒரு கட்டிங் இருக்கும், 50 ரூபாய்க்கு அது ஒரு கட்டிங் இருக்கு. 100 ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு முறையா அந்த சலூன்ல என்ன செய்வாங்க, உங்களுக்கு முடி வெட்டி விடுவாங்களா இல்லையா? கட்டிங்ல பல தரம் இருக்கிறது. மௌலிதுல அந்த தரம் இருக்கா இல்லையா? 2 ரூபாய்க்கு ஒரு மௌலிது, 25 ரூபாய்க்கு ஒரு மௌலிது, 200 ரூபாய் கொடுத்து அதுக்கு ஒரு மௌலிது, பணக்காரன் வீட்டுக்கு ஒரு மௌலிது, ஏழை வீட்டுக்கு ஒரு மௌலிது, முத்தவள்ளி வீட்டுக்கு ஒரு மௌலிது, சாதாரண மெம்பர் வீட்டுக்கு ஒரு மௌலிது. இது என்ன? இது எங்களை மாதிரி 5 ரூபா கொடுத்தா எனக்கு சலாம் அலைக்கும், யாரும் சலாம் அலைக்குங்கிறீங்க, 25 ரூபா கொடுத்தா சுபு வரைக்கும் நீட்டுறீங்க. இது என்ன? இது இதனால வேணாங்கிறோம்.
ரசூலுல்லாவை புகழக்கூடாது என்பதற்காக அல்ல. நீங்கள் ரசூலுல்லாவை புகழ்றீங்க என்று ஆத்திரப்பட்டு அல்ல. நபிகள் நாயகத்தை வயிற்று புலப்புக்கு பயன்படுத்தாதீங்க. உங்களுடைய பாக்கெட் நிரப்புறதுக்கு அவங்களுடைய பெயரை யூஸ் பண்ணாதீங்க. அப்ப இந்த மௌலிதுங்கிறது ஒரு வியாபாரம். மொழி தெரியாத அந்த காலத்துல நம்மளை ஏமாத்தி என்ன பண்ணி விட்டாங்க, இதை ஓதுங்கன்ட்டாங்க. இது ஒரு நல்ல விளங்குது. அடுத்து என்ன, இந்த மௌலிது ஒரு ஃப்ராடு தான் என்பதற்கு இன்னும் சில சான்றுகளை நம்ம சொல்ல முடியும். மௌலிது ஓதுற நேரத்துல அதுல பயன்படுத்துற வாசகத்தை பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு தலைவருங்க, அவரை நீங்க கூப்பிட போறீங்க. தலைவர் என்று சொல்லலாம், அண்ணன் என்று சொல்லலாம், அல்ல பெரியவர் என்று சொல்லலாம். இப்படி கூப்பிட்டா நியாயம். உங்களை விட வயசுல மூத்தவரை போய் என்ன செய்றீங்க, சோமா இருக்கிறியா இப்ராஹிம், சோமா இருக்கியா, இப்ராஹிம் ஒரு பெரியவர் இருக்கார், அவரை போய் பேரை சொல்லி கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். மேடையில கருணாநிதினு சொல்லிடுவோம். கருணாநிதி நேர போய் நான் பேச போறேன், என்ன கருணாநிதி சோமா இருக்கிறான்னு கேட்பேனா? மேடையில படற்கையா சொல்லிடலாம். படற்கையாக ஒரு ஆள் பேரை சொல்லலாம். நேரடியா பார்க்கும் பொழுது நம்மளை விட பெரிய ஆளா இருந்தா என்ன செய்வோம், நல்லா இருக்கிறீங்களா, கலைஞர் நல்லா இருக்கிறீங்களா, தலைவர் நல்லா இருக்கிறீங்களா, இப்படி ஏதோ ஒரு அடைமொழியை போட்டு சொல்லுவோம். நம்ம தகப்பனார போய் மகன் போய் கூப்பிட போறான், எப்படி கூப்பிடுமா? பேரை சொல்லி, என்ன முஸ்தபா சோமா இருக்கியா இப்படி கேட்பானா? பேரை சொல்லி கூப்பிடுதல் என்பது கேவலப்படுத்துவதுதான். மூணுதுல என்ன பண்றாங்கன்னா, யா ஹபீபி யா முஹம்மதுன்னு கூப்பிடுறாங்க. முகமதே உன் தம்பியா, என்ன முகமது, ஏய் யா முகம்மதுன்னு கூப்பிடுறியப்பா, நீ எப்படி யாமு அப்பா அப்பனை கூப்பிடுவியா, பாத்தியார கூப்பிடுவியா, உன் தலைவனை கூப்பிடுவியா, பிரதமரை போய் கூப்பிடுவியா, நபியை மட்டும் கூப்பிடுவியா? நபியேன்னு கூப்பிடு பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதரேன்னு சொல்லி பரவாயில்ல, அப்படிதான் கூப்பிட்டாங்க சஹாபாக்கள்லாம். தலை தெரிச்ச மாதிரி பேர் சொல்லி எப்படி கூப்பிடுவேன்? மௌலிதுல புகழ்றாங்களா, யா நபி சலாம் அலைக்கும், யா ஹபீபி யா முஹம்மது, ஓ முஹம்மதே, என்ன ஓ முஹம்மதே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், லா தஜஅலு துஆ ரசூலி பைனக்கும் கதுஆய் பாலிக்கும் வாலா. உங்கள ஒருத்தர மத்தவரை கூப்பிடுற மாதிரி ரசூலை கூப்பிடாதீங்க. குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, மௌலிது ஓதுறாங்களாம், யா முஹம்மது பேரை சொல்லி கூப்பிடுறாங்களாம். இதுல விளங்குதா புகழ்ல என்று? அந்த ஓதவர் அஜர்த்து இருக்கிறாரு, அவர் பேரை சொல்லி கூப்பிடுங்க. வீட்டுக்குள்ள மௌலிது வரும்போது அவர் பெரிய தனக்கு மௌலானா மௌலவி அல் ஹாஜ் ஹாபிஸ் பேர் போட்டுக்கிறார்ல, அதெல்லாம் விட்டுவிட்டு அவர் பேர் அப்துல் காரிம் வச்சுக்கிறீங்களா, அல்ல ஷேக் அப்துல்லா அவர் பேர் வச்சுக்கிறீங்க. ஷேக் அப்துல்லா அஜர்த்தை கூட்டு வந்து, என்ன ஷேக் அப்துல்லா எப்படி இருக்கு உனக்கு, ஒரு ஷேக் அப்துல்லா உனக்கு அப்படி இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலை யா முஹம்மதும்பியா? அப்ப ஃபர்ஸ்ட் மௌலிது தப்புங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை நீங்க என்ன செய்றீங்க, இழிவுபடுத்துறீங்க. விளங்குதா? மௌலிதுல உள்ள இன்னொரு இழிவை சொல்றேனே, இன்னொரு இழிவு. ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்தா சலாம் சொல்லணும். நான் உங்களை பார்க்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் கணும், நீங்க என்னைய பாக்குறீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் கணும். ஒரு மரமோ செடியோ மறைத்து விட்டு மறுபடி சந்திச்சா கூட மறுபடி சலாம் சொல்லணும், ஹதீஸ் இருக்கிறது. இப்ப பார்த்துட்டோம், உள்ள நுழைஞ்சிட்டோம், மறுபடி வெளியே வர்றோம், 5 நிமிஷத்துக்கு முந்தினா சொன்னோம்னு சொல்லக்கூடாது, மறைஞ்சிட்டு வந்தா மறுசலாம் சொல்லணும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இது சுன்னத்து. ஓகே. ஒரு ஆள் வர்றாருங்க, அவர் இந்த ஊர்ல முத்தவள்ளி, அவர் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மாஸ்டராகவும் இருக்காரு. திருவல்லிக்கேணியில ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கு ஹெட்மாஸ்டர் அவர் தான். அதுக்கு முத்தவள்ளி பள்ளிவாசல் இருக்குது, அதுக்கு முத்தவள்ளி அவராக தான் இருக்கிறாரு. ஒரு 2-3 கடை வச்சுக்கிறாரு, அதிபராகவும் இருக்கிறாரு, அந்த வார்டு கவுன்சிலராகவும் இருக்கிறாரு. இப்படி ஏராளமான பதவி அவருக்கு இருக்குன்னு வைங்களேன். அவர் பார்த்துவிட்டு, அவர் பேர் சையது இப்ராஹிம் வச்சுக்கிறங்க, சையது இப்ராஹிம் அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிவாசல் முத்தவள்ளி அஸ்ஸலாமு அலைக்கும், பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் முதல்வரே அஸ்ஸலாமு அலைக்கும், 10 கடை ஓனரே அஸ்ஸலாமு அலைக்கும், இப்ராஹிம் மோகனே அஸ்ஸலாமு அலைக்கும், அப்துல் காருக்கு தகப்பனே அஸ்ஸலாமு அலைக்கும், நூர்ஜஹானுக்கு புருஷனே அஸ்ஸலாமு அலைக்கும். கோபம் வராதா? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்றதா இருந்தா ஒரு தடவை சொல்லிட்டு போ, அதான் சலாம் சொல்றது. இவங்க என்ன பண்ணா தெரியுமா, அஸ்ஸலாமு அலைக்க சைரல் அம்பியாயி, அஸ்ஸலாமு அலைக்க அத்துக்கல்லத்துக்கு ஆயி, அஸ்ஸலாமு அலைக்க அசுபல், எல்லாம் ஒரு ஆள் தான். ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்களாம், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? ஒரு ஆளை பார்த்து ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கிறுக்க மாட்டான். நீ கேள்வி பண்ற. இப்படி ஒரு ஆளுக்கு முன்னாடி நீ சொல்லி பாரு. ஷேக் அப்துல்லா ஜமாலி வரும்போது என்ன செய்யணும், அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
என்ன ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, அது என்னப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் அத்துக்கலத்துக்க, ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் அசுபுல் அசுபியா, ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும் அஜி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஒரு 40 சலாம் வருது. இது கிண்டலா இல்லையா? இதான் ரசூலுல்லாஹ் புகழ்றதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டக்கூடிய முறை இதுதானா? அப்ப நபிகள் நாயகத்தை பாராட்டுவதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. பாராட்ட என்ற பெயர்ல நீங்க கேவலப்படுத்துறீங்க, அவங்களை இழிவுபடுத்துறீங்க, இஸ்லாத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் அவங்க பேரால செய்யறீங்க. இது பரவாயில்லை. இதாவது